அவர் என்ன கேட்கிறாருன்னா, சூனியத்தை பற்றியும் ஹாரூத் மாரூத்துங்கிற வானவர்களை அந்த ஹாரூத் மாரூத் வருதுல அதை பற்றியும் ஒரு விளக்கம் கேட்கிறார். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, சூனியம் என்பதும் ரொம்ப தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் இந்த சூனியத்தை சொல்லி அஜர்த்துமார்கள்லாம் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது வயிற்று வலி தலைவலின்னு போனோம்னா உனக்கு சூனியம் வச்சிருக்கிறாங்க, ஏவல் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. சூனியம்னா என்ன, பில்லி ஏவல் சூனியம்னு பல பேர் அதுக்கு இருக்குது. இதுக்கு என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, சூனியம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில ஹதீசுகளை காட்டுவாங்க. ஆனால் குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வைக்க முடியாது, எந்த மனிதனும் சூனியம் வைக்கப்பட்டதாக சொல்வது தப்பு அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். வகால ஸாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா, அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் சூனியம் செய்யப்பட்டவரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரன் சொல்றான், அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக யாராவது சொன்னால் அவன் அநியாயக்காரன் அப்படின்னு குர்ஆன்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இன்னும் பல வசனங்களுக்கு முரணா இருக்கிறதுனால சூனியம் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு வைக்கப்பட்டதாக சொல்வது தப்பு, அது சரியான செய்தி இல்லை என்று நம்ம சொல்றோம். அந்த செய்தியில எப்படி வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வச்ச உடனே செஞ்சதை செய்யலைன்றாங்களாம். அந்த ஹதீஸ்ல வருது, எப்படி வருதுன்னா, சூனியம் வச்சுட்டாங்களா யகூதிகள், வச்ச உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்களா, செஞ்சதை செய்யலைன்றாங்களா, செய்யாது செஞ்சேன்னு சொன்னாங்களாம். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தா குர்ஆனே டவுட் ஆயிருமாங்க. இப்ப குர்ஆன்ல இல்லாத குர்ஆன் சொல்லி இருந்தா, குர்ஆன்ல உள்ளத குர்ஆன்ல இல்லன்னு சொல்லி இருந்தா, அப்ப ரசூலுல்லாஹ்வை வஹியை காப்பாத்துறாருன்னா யாரை காப்பாத்தணும், ரசூலுல்லாஹ்வுடைய சுய நினைவை காப்பாத்தணும். அவங்கள மெண்டலாக்கி விட்டுட்டால் வஹியை தப்பா போயிடும், குர்ஆனே தப்பா போயிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே மெண்டலாக்கி விட்டாங்க என்று சொன்னா, அப்ப மெண்டலான ஆள் உளர்னது குர்ஆன் சரியா இருக்குமா? அதனால குர்ஆன் அல்லாஹ் பாதுகாப்போங்கிறான். குர்ஆனை பாதுகாக்கிறதா இருந்தால் அதை கொண்டு வந்தவருடைய சிந்தனையை பாதுகாக்க வேண்டும். அவர் சிந்தனையில குழப்பம் ஏற்பட்டால் குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்படும்? ஒரு லூசு ஒருத்தன் உளர்ந்தா நம்ம சரியா இருக்கணும் ஏத்துக்கிறோமா? இப்ப நபிகள் நாயகத்தை அந்த ரேஞ்சில் கொண்டு நிப்பாட்டுற மாதிரி சில ஹதீஸ் இருக்கிறது. அது இஸ்லாத்தினுடைய பேசிக்கை தகர்க்கிற காரணத்தினால் அது சரியில்லை. நபிகள் நாயகத்துக்கும் சூனியம் செய்யல, யாரும் யாருக்கும் சூனியம் செய்ய இயலாது என்பதை நம்ம தெளிவாக பில்லி சூனியம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூல் எழுதியிருக்கிறோம். அதுல நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம்.